ஒரு ஹைகோர்ட் நீதிபதியோ உச்சநீதிமன்ற நீதிபதியோ 50லேருந்து 75 கேஸ் விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்களால அதை படிக்க முடியாது. ஸோ அதனால ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரை போட்டு அவருக்கு அசிஸ்டண்ட்டாக 2 பேரை போட்டு அவருக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அதிகாரியை போட்டு இத்தனையும் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக கடைசியாக பேசினதுல எனக்கும் அதுக்கும் தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னு பேசுறாரு. அது என்னங்க தொடர்பு படுத்தாம உங்களை பார்க்க வந்த இடம் தானுங்க. இந்த விஷயம் சாதாரணம் இல்லை. இவரும் ரொம்பவும் அதிகமா வாய் விடுறார். இப்போ நேற்றுக்கு மாமல்லபுரம் பேசியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல உங்க வேனை துரத்திட்டு வந்து இடிச்சவன் ஒருத்தன் சீரியஸா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்றீங்க. நீங்க அதை சொல்றீங்க, ஆனா அவன் கேட்கலன்னா அதற்கு பாதி காரணம். மறுபடியும் அதுக்கு டெல்லி தான் போகணுமா சார்? டெல்லிக்கு தான் போக வேண்டி இருக்கும். கண்டிப்பாக இது சாதாரணமாக இருக்காது. மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதாவது வலுவான ஆதாரம் சிக்கிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? குறிப்பாக திமுக பக்கத்தில் எதுக்காக செந்தில் பாலாஜி அப்படி பேசினாரு? கரெக்டா இவர் அந்த 10 ரூபா பாட்டு பாடின ஒன்னதான் செருப்பு வந்தது அப்படிங்கிறது இருக்கு. செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சரும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. எதுக்காக அவர் பேட்டி எடுத்து கொடுத்தார்? அவர் காட்டின அந்த வீடியோவை சென்னையில் IAS அதிகாரியுடைய பிரஸ் மீட்லையும் போட்டு காட்டுறாங்கன்னா, ஸோ இது மாதிரி கிடைச்ச வீடியோக்கள் இது எல்லாத்தையும் பற்றி கடைசி கேள்வியாக இன்னைக்கு கேட்டுட்டு இன்றைய தினம் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்பொழுது விஜய் அவர்களை மறுபடியும் CBI விசாரணைக்காக கூப்பிட்டு சம்மன் ஒன்று வந்திருக்கு. இது ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான். நாளைக்கு வேட்பாளர்களுடைய நேர்காணல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் CBI கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போ மறுபடியும் டெல்லிக்கு போகணுமா? இந்த விசாரணை அப்படிங்கிறது திடீர் விசாரணையா, இல்லை ஆல்மோஸ்ட் விசாரணை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் விஜய் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 12ஆம் தேதி போனப்போ அந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். ஆஃப்டர் பொங்கல் அந்த டைமில். இப்போ மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்கன்னா என்ன பர்பஸ்? இல்லை டெல்லியில் தான் நடக்குதா? என்ன கதை சார் இது? இல்லை, முதல்ல CBIயை பொறுத்து CBIயோ போலீஸோ ஒரு நாட்டு கிடைச்சா அதை தெளிவுபடுத்திக்கிறதுங்கிறது நிச்சயமாக இருக்கும். இன்னொன்று, அவங்க எடுத்திருக்கிற CCTV ஃபுட்டேஜஸ், ஏன்னா எத்தனை கேமராஸ் ட்ரோன்ஸு இவர் பயன்படுத்தினான்னு தெரியாது. அந்த கேரவான் கம்பெனியிலேருந்து டிரைவரை கூப்பிட்டு போய் கேட்டுட்டு, ப்ளஸ் அந்த கேரவான் மேலே இருந்த இது, அதை தவிர இவங்களுக்காக ட்ரோன்லேருந்து ஒரு 12 ட்ரோன் ஒன்று பறக்க விட்டு எடுத்திருக்காருன்றாங்க. அது தவிர பலர் மொபைல்லையும் எடுத்திருக்கலாம். இது மாதிரி கிடைச்சதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி டோட்டலாக எடுக்கணும். ஏன்னா இந்த விஷயம் சாதாரணம் இல்லை. இவரும் ரொம்பவும் அதிகமாக வாய் விடுறாருன்னு நினைக்கிறேன். கடைசியாக பேசினதில் எனக்கும் அதுக்கும் தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னு பேசுகிறார். அது என்னங்க தொடர்பு படுத்தாமல் உங்களை பார்க்க வந்த இடம் தானுங்க. நீங்கள் சொன்ன டயத்துக்கு வரலங்கிறதெல்லாம் அது பாலிடிக்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அரசியலில் லேட் ஆகும். ஆனால் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புற நேரத்துக்கு அப்புறம் தான் அதே டயத்தில் கரூரில் மீட்டிங் சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி மீட்டிங் சொல்லிட்டு ஈரோடுன்னு சொல்லிட்டு அப்புறம் கரூருக்கு சாயந்தரம் வரீங்க. ஆனால் 11 மணிலேருந்து ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதையும் சொல்லி SOPயை பற்றியும் திருப்பி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு மாத்திரம் கண்டிஷன் போடுறாங்க. சார், கண்டிஷன் போலீஸ் போட்டால் உங்களுக்கு SOP என்ன சொல்கிறாங்களோ அதே ரூல்ஸு EPSக்கும் பொருந்தும். அவர் வெளியில் நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் உங்களை கண்ணாடிக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் சினிமா நடிகன்னே காட்டிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, மக்களோடு மக்களாக நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன், அதெல்லாம் செய்வேன், முதலமைச்சர் ஆகிவிட்டால் ஒரு கிராமத்துக்கும் வருவேன்றீங்க. முதல்ல நீங்கள் இது வரைக்கும் எத்தனை அசம்பிளி தொகுதிக்குள்ளே போயிருக்கீங்க? 15 மீட்டிங் அதிகபட்சம் போட்டிருக்கீங்கன்னா 15 தொகுதி கூட கிடையாது. தொகுதியில் 2.5 லட்சம் ஓட்டில் உங்களுக்கு அதிகபட்சம் 5000 பேர் நீங்கள் SOP பிரகாரம் 4900 வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு 2000 பேர் பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து வராங்க. ஸோ அந்த தொகுதியை சேர்ந்தவங்க இல்லை. 5000 பேர் கொண்ட கூட்டத்தை யூடியூப்பில் நீங்கள் ஒரு கேமரா ஆங்கிளில் வச்சுக்கிட்டு நல்ல கூட்டணும். அடுத்தது, ஒரு தலைவன்னு சொன்னால் தொண்டர்கள் சொன்ன பேச்சை கேட்கணும். உங்களால் அது முடியுதா? அவங்கள கட்டுப்படுத்த முடியுதா? கடைசியாக இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ நேற்றுக்கு மாமல்லபுரம் பேசியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் உங்கள் வேனை துரத்திட்டு வந்து இடித்தவன் ஒருத்தன் சீரியஸாக இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான்றீங்க. நீங்கள் அதை சொல்கிறீங்க, ஆனால் அவன் கேட்கலன்னா அதற்கு பாதி காரணம் நீங்கள் உங்களை அப்படி வச்சுக்கிறீங்க. திரு எம்ஜிஆராக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், ஓப்பனாக இது மேலே நின்றுட்டு நிறைய நேரம் காட்சி கொடுத்து பண்ணுவார். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு
கேரவானை விட்டு இறங்காமையே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா விஜய் அவர்கள் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் இப்போ மறுபடியும் கூப்பிட்டதுக்கு உண்டான காரணங்கள் இல்ல, சிபிஐயை பொறுத்த வரைக்கும் என்ன தரவுகள் இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக உச்சநீதிமன்றம், அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதியை மேற்பார்வையில் பண்ணணும் அப்படின்னு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நாங்கள் போய் ஒன்னொன்னையும் 1000-2000 பக்கத்துக்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, எத்தனை பேரை விசாரிச்சு நாங்கள் இந்த போனோம், இந்த கடைக்காரரை கேட்டோம், அந்த இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ரிலேட்டிவ் சொன்னார்னு இத்தனை விஷயங்களையும் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் இத்தனையும் போனால் கிட்டத்தட்ட 10,000 பக்கம் வரும். ஸோ அதை ஒரு நீதிபதி படிக்க முடியாது. அவருக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு ஹைகோர்ட் நீதிபதியோ உச்சநீதிமன்ற நீதிபதியோ 50லேருந்து 75 கேஸ் விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்களால அதை படிக்க முடியாது. ஸோ அதனால ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரை போட்டு அவருக்கு அசிஸ்டண்ட்டாக 2 பேரை போட்டு அவருக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அதிகாரியை போட்டு இத்தனையும் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பெங்களூரில் நடந்த இதில் ஐபிஎல் மேட்சில் நடந்ததுக்கும் யாரோ ரெஸ்பான்சிபிலிட்டி பட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட மெட்ராஸில் நடந்த அந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஒரு விசாரணை கூட பண்ணல. ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு வந்த டிராஃபிக்கில் 28 நிமிடங்கள் ஸ்டாலின் அவர்கள் ஈசிஆரில் மாட்டினாங்க, அதுக்கும் விசாரணை இல்லை. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு என்பதை உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. நேரடியாக இப்போ அமைச்சராக, உள்துறை அமைச்சராக இருக்கிறது ஸ்டாலின் தான். ஆனால் இந்த ஆட்சியை நடத்துறது யாரு? 2 IAS அதிகாரிகள் மற்றும் 2 IPS அதிகாரிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிஜிபியும் போடலை. சரி, பொறுப்பு டிஜிபி வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள நீங்கள் பர்மனன்ட் டிஜிபி போடணும் என்று சட்டம் போட்டப்பையும் வேணும்னே ஒரு தப்பான லிஸ்ட்டை அனுப்பிச்சு சில முக்கியமான அதிகாரிகளை, அதாவது அடுத்த லிஸ்ட்டில் இருந்த சந்தீப் ராய் ராத்தோரையும் அந்த மேடமையும் நீக்கிட்டு வேணும்னே வேற போட மாற்று அனுப்புங்கன்ட்டாங்க. ஸோ இன்னைக்குள்ளங்கிறதையும் எவ்வளவு ஓட்டைகள் மூலமாக ஒரு டிஜிபி போடாமல் இருக்கணும். ஏன்னா பொறுப்பு டிஜிபி இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து KN நேரு வழக்க போடாமல் இருக்கலாம்னு பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே கூட சிபிஐ பார்க்கும், அந்த இது உச்சநீதிமன்ற ரிட்டையர்ட் நீதிபதி அவர்களும் பார்ப்பார்கள். ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன டேட்டா கிடைச்சிருக்கு? ஏன்னா போலீஸ் சைடில் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க. இதை தாண்டி தவேகா தரப்பில் செந்தில் பாலாஜி திட்டமிட்டு இதை முன்னாடி நடத்தினாரு, சில கெமிக்கல்ஸ் வீசினாங்க, இது பண்ணாங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் மறுபடியும் அதுக்கு டெல்லி தான் போகணுமா சார் விஜய்? இல்லை, விசாரணை. ஏன்னா இவரை வச்சுக்கிட்டு விஜய் இன்றைக்கு வரை அவர் தன்னை ஒரு நடிகராகத்தான் காட்டிக்கிறார், இன்னும் அரசியல் தலைவராக நான் சொல்கிறது பொதுமக்களுக்காக மாறல. அதனால இங்கே எங்கேயும் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் டெல்லிக்கு தான் போக வேண்டி இருக்கும். கண்டிப்பாக இது சாதாரணமாக இருக்காது. அந்த பக்கம் அன்றைக்கி பேட்டி கொடுத்த ஏஜிடிபி இன்னைக்கு டிஜிபி இதுக்கு வந்து இதுக்கு வந்திருக்காரு. அதனால அவரையும் கூப்பிடுவாங்களான்னு தெரியாது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆங்கிளில் இப்பொழுது விஜயோடு கூட்டணி வைக்கணும்னு பேச்சுவார்த்தைக்கும் இது யூஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பக்கம் இன்னும் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகலை. நேற்றைய தினம் வந்த செய்தி 17ஆம் தேதிக்குள்ளே வந்துடும், 17க்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட் வந்துடும், 19 ரிலீஸ் பண்ணுவார்கள் என்பதாக இதுக்கு எந்தவித ஆதாரமும் கொடுக்கப்படலை, இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. பட் 12ஆம் தேதி நாளை இன்னும் 3 நாளில் தேர்தல், 12 அல்லது 13 தேர்தல் அறிவிக்கக்கூடும். அப்படி வந்ததென்றால் திமுக கேஸ் போட்டு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகக்கூடாது. அதில் அந்த இவருடைய பேரும் டிவிகேன்னு வர, கேரக்டருடைய பேரும் தளபதி வெற்றி டிவிகேன்னு வர மாதிரி இருக்கு. ஸோ முழுக்க இது பிரச்சார யுக்தின்னு சொல்லி 19 தேர்தல் அப்போ மோடியை பற்றி எடுத்த படத்தை வர விடாமல் தடுத்தான். ஸோ அந்த மாதிரியும் நடக்கலாம். ஸோ இன்றைய நிலையில் விஜய் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கார். ஏன்னா விஜய் கண்டிப்பாக 12% குறைந்தபட்சம், எக்ஸப்டிங் ரொம்ப ரூரல் தவிர 12லிருந்து 15 சராசரியாகவும், அர்பனில் 25% வாங்குகிறார் என்று முந்தானேத்து வந்த சத்தியம் டிவி வரை எல்லா கணிப்புகளும் சொல்லுது. ஸோ இப்போ சென்னையில் இவருடைய தோல்வி என்பது திமுகவுக்கு இது தோற்குமா? ஏன்னா 25% ஓட்டு, அவர் 12 சீட்டில் கிட்டத்தட்ட 25லேருந்து 30% வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் 7ல் வந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓட்டுக்கு இது திமுக
திமுக தரப்பில் ஏதாவது புதுசாக கொடுத்துருக்காங்களா, ஏன்னா தான் மாட்டிக்க கூடாதுன்னு, இல்லை இவங்க வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க, எதுனாலன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு கரூரில் சம்பவம் மீட்டிங் சாயந்தரம் 7 மணி இருக்குன்னா 3 மணிக்கு செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய வட்டத்தினர் போட்ட ட்வீட்டில் இன்னைக்கு கும்பகோணத்தில் மகாமகம் போல ஒரு ஸ்டாம்பீடு நடக்கும் அப்படின்னு போட்ட ட்வீட். ஸோ இத்தனை விஷயங்களும் இருக்கிறப்ப இது 90 நாளில் முடிக்கணும்னு சொன்னது ஏற்கனவே டைம் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபைனல் ரிப்போர்ட்டு இந்த மாத கடைசிக்குள்ளே கொடுத்தாக வேண்டும். அதற்கு முன்னால் ஒரு முறை விஜய்கிட்ட விசாரிச்சுட்டு கொடுக்கலாங்கிறதுக்காக அழைப்பார்கள் என்று பார்க்கலாம். ஓகே சார், இப்போது மறுபடியும் ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதாவது வலுவான ஆதாரம் சிக்கியிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இதில் 2 பக்கத்துலேயும் பல சிக்கல்கள் உண்டு. குறிப்பாக திமுக பக்கத்தில் எதுக்காக செந்தில் பாலாஜி அப்படி பேசினார், கரெக்டாக இவர் அந்த 10 ரூபா பாட்டு பாடின ஒன்று தான் செருப்பு வந்தது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த விஷயம் செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சரும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை, எதுக்காக அவர் பேட்டி எடுத்து கொடுத்தார், அவர் காட்டின அந்த வீடியோவை சென்னையில் ஐஏஎஸ் அதிகாரியுடைய ப்ரெஸ் மீட்லேயும் போட்டு காட்டுறாங்கன்னா, ஸோ இது எல்லாத்தையும் இவங்க திருப்பி டிவிக்கு தரப்பில் சொல்லியிருப்பாங்க. செந்தில் பாலாஜி அழைக்கலைன்னா கூட ஏஜிடிபியாக இருந்து இப்போ டிஜிபியாக இருக்கிற டேவிட் சந்திரசேகர் ஆசீர்வாதத்தையும் அன்னைக்கு விஜய் இருந்த பொழுதே இன்னொரு அறையில் அவர்த்தையும், ஸோ அவங்க ஏதாவது சப்சிக்வெண்ட்டாக திமுகவை தப்பு வைக்கிறதுக்கு தான் தங்கள் வேலை, அல்லது திமுகவே தங்களுடைய இதுங்கிற மாதிரி இன்றைக்கி சில ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள். கிட்டத்தட்ட கேஎன் நேருடைய தம்பி மொபைலில் 6 ஐஏஎஸ் அதிகாரிகள் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் டெண்டரில் பார்ட்டி ஃபண்டு நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டெண்டர் கொடுத்துருங்க, அடுத்த வார டெண்டருக்கு இன்றைக்கி இந்த கம்பெனியை ஃபிக்ஸ் பண்ணதாக 6 ஐஏஎஸ்ஐ. இப்போ இந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கிறதுனால தமிழக அரசின் தரப்பாக ஏதாவது சிபிஐக்கு புதிதாக கொடுத்திருந்தா அதை கடைசியாக விசாரிக்கணும்னு அழைச்சிருக்கலாம். இதனாலேயும் அது காரணமாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மறுபடியும் கூப்பிடக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றீங்க? இல்லை, ஏன்னா சிபிஐ கிட்ட என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாத விஷயத்தில் அவர்கள் புதிதாக ஏதாவது கிடைக்காம கூப்பிட முடியாது. ஸோ கடைசியாக இவர் கேட்ட முடிச்ச உடனே போலீஸ் தரப்பை கேட்டிருக்காங்க, இல்லை 2 தரப்பையும் கடைசியாக கொடுக்கலாம், சம்மரைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. இது நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுங்கன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற இன்றைக்கு நாளைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் 2011 தேர்தல் செல்லுமா செல்லாதா என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுக்க இருக்கிறது. ஸோ அந்த தரப்பில் திரு சைதை துரைசாமி கடைசியாக கொடுத்த வீடியோ ஆதாரத்தை ஏற்றுக்கொண்டு அதை எப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். ஸோ இது மாதிரி கிடைச்ச வீடியோக்கள் இது எல்லாத்தையும் பற்றி கடைசி கேள்வியாக இன்னைக்கு கேட்டுட்டு இன்றைய தினம் உங்களுக்கு அதை கடைசியாக முடிக்கிறதுக்கு தான் இருக்கும். ஏன்னா இந்த மாத கடைசிக்குள்ளே அதை முடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.